வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி எதுன்னா, நாம் தமிழர் கட்சிய பத்தியும், சீமான் அவர்கள் பத்தியும், அவருடைய தம்பி, தங்கைகள் பத்தியும் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு கட்சியை ஆதரிக்கிறதுனாலயே கண்மூடித்தனமா அவங்க செய்யற எல்லா செயலையும் நம்ம ஆதரிக்கிறோம்னு அர்த்தம் அல்ல. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பல வீடியோல சொல்லியிருக்கிறேன். ஒரு நாம் தமிழர் கட்சிய ஆதரிச்சு பேசுறேன் அப்படிங்கிறதுக்காகவே, எல்லாமே அவங்க எந்த தவறு செய்தாலும் அத வந்து நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அத பத்தின முழு காணொளி தான் இத பண்ண போறோம். ஏன்னா, இன்னைக்கு இப்போ வர வர சமீப காலமா வந்து சீமான் அவர்களுடைய மேடை பேச்சு எல்லாமே ஒரு வேறொரு திசையை நோக்கி செல்கிறது. அது தேவையா? தேவையில்லையா? அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கணும். அது வந்து ஆரோக்கியமானது தானா? அப்படிங்கிறத பத்தின காணொளி தான் இது. பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முதன் வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. கண்டிப்பா நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். வீடியோ பார்க்கலாங்களா? வாங்க போலாம். அவருடைய அரசியல் களத்துல வந்து எதிரின்னு பார்த்தா திமுக, அதிமுக இவங்க 2 பேரும் தான் சீமானுக்கு எதிரியா இருக்கணும். அதுலயும் மெயினா பார்த்தீங்கன்னா திராவிட கட்சி. அதாவது திமுக. அது தெலுங்கர் கும்பல்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு தமிழ் தேசியத்தினுடைய தத்துவ கோட்பாட்டுல ஆரம்பிச்ச கட்சி தான் நாம் தமிழர். அப்ப அந்த வகையில வந்து அவர் வந்து திமுகவ தான் எதிர்க்கிறார். 2வது அதிமுகவ எதிர்க்கிறார். இப்போ அவருடைய பாதை வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் பக்கம் திரும்புது. தப்பில்ல. அவர் அரசியல் களத்துக்கு வர்றாரு. அதனால அவரே எதிர்த்து பேசுறாருன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா அவர் இன்னும் அரசியல்ல தான் யாரும் நிரூபிக்கவே இல்ல. அவர் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற அளவுக்கு இவர் பேசிட்டு போறாரா? அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. அதாவது விஜய் வந்து இப்ப மிகப்பெரிய இடையூறா சீமானுக்கு தெரிகிறாரா? இடைஞ்சலா தெரிகிறாரா? அதனால தான் சீமான் வந்து தடுமாறுறாரா? அப்படிங்கிறது சில சந்தேகங்கள் எனக்கும் வந்திருக்கு. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. விஜய் எந்த அளவுக்கு எதிர்ப்பா இருப்பாரு அப்படிங்கிறத விட, அவருக்கு வந்து ஒரு தத்துவம், கொள்கை அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அவ்வளோ ரசிகர்கள் அவர்களை பார்க்க கூடுறாங்க. இந்த ரசிகர்கள் அவர் எங்க போனாலும் இந்த கூட்டம் அவருக்கு வந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா, அவர் ரசிகர்கள் அவர் பின்னாடியே போயிட்டு தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு பிரச்சனை இல்ல. ஆரம்ப காலத்திலேயே சீமான் வந்து இதத்தான் பேசினாரு. ஆனா, இப்ப சமீப காலமா பார்த்தீங்கன்னா, திமுகவையுமே, அதிமுகவையுமே ரொம்ப குறைவா விமர்சனமும், விஜய் வந்து கொஞ்சம் அதிகமா விமர்சனம் செய்றாரு. இப்ப அதுக்கு நம்ம என்ன காரணம் யோசிக்க வேண்டியிருக்கும்? விஜயினுடைய வருகையால சீமான் கொஞ்சம் தடுமாறுறாரா? அப்படிங்கிறது தான் நமக்கு சந்தேகம் வர வேண்டியதா இருக்கு. அப்படித்தான் இருக்கலாம்னு தோணுது. ஆனா கொள்கை தத்துவத்தை அடிப்படையா கொண்ட ஒரு கட்சி, அதனுடைய தம்பி, தங்கைகள் என்னைக்கும் மாற மாட்டாங்க. அவங்க வந்து கொள்கை ரீதியா வந்தவங்க வந்து ஒரே கொள்கையில ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. அத வந்து சீமான் உணர்ந்திருக்கிறார்ன்னு நினைக்கிறேன். இல்ல அது உணராம விட்டுட்டாரா தெரியல. அந்த அளவுக்கு இருக்கும்போது, இவர் வந்து நம்ம விஜய் வந்து டேமேஜ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அதாவது பேசுங்க. மேடையில வந்து இன்னொரு கட்சி வருதுன்னா, அது எல்லா கட்சியுமே பேசி ஆகணும். ஆனா முக்கியமான எதிரியா கருதுறது யாரு? திமுக. 2வது அதிமுக. அப்புறம் தான் தாவேகா வச்சிருக்கலாம். அது அப்படியே போற போக்குல தொட்டுட்டு போற மாரி தான். இப்ப நீங்க சீமான் அவர் பார்த்தீங்கன்னா, விஜயை தவிர மத்தவங்கள எல்லாம் குறைச்சிட்டாரு. திமுகவும், அதிமுகவும் பேசுறது ரொம்ப பெருசா தெரியல. விஜய் தான் ரொம்ப அதிகமாவும், ரொம்ப அளவு கடந்தும் போறார் பேசுறதுல. அவரைத்தான் பேசுறாரு மீட்டிங்னாவே அப்படிங்கிற அளவுக்கு ஆகும்போது, அப்போ விஜய் கண்டு சீமானுக்கு பயமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அது வந்து நம்ம மக்கள் தான் முடிவு செய்யணும். ஒரு தத்துவம், கொள்கை, கோட்பாடு அடிப்படையில் நீங்க செயல்படும்போது, அந்த தத்துவம், கொள்கை, கோட்பாடு இல்லாத ஒரு கட்சின்னு நம்ம விமர்சனம் செய்யும்போது, அவங்கள பத்தி ஏன் பயப்படணும்? தத்துவமும், கொள்கையும் கொண்டது தான் மக்கள் ஆதரிப்பாங்க. அதுதான் நிலைச்சு நிக்கும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கை. அதுதான் உண்மையும் கூட. ஆனா நீங்க தேவையில்லாம விஜய் பேசி அவரை நீங்களே வளர்த்தி விடுற மாரி தான். விஜயை நீங்களே வளர்த்தி விடுற மாரி தான். எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதாவும் சரி. தன் எதிரிகள அனாவசியமா பேச மாட்டாங்க. கருணாநிதியும் சரி. அனாவசியமா பேச மாட்டாங்க. அவங்கள தூக்கிட மாட்டாங்க. அவங்கள விட்டுருவாங்க. ஆனா நீங்க என்னடான்னா, இப்ப விஜயை விட உங்கள நான் அதிகமா விமர்சனம் அவர் பண்ணல. அவர் எதிர்க்கிறது எனக்கு எதிரி திமுக தான்னு தீர்மானமா முடிவு பண்ணி, திமுகவ மட்டும் தான் அவர் எதிர்க்கிறாரு. அந்த லெவல்ல தான் அது போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க தான் இப்போ விஜய் மட்டும் தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. இது சரியா படலங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதற்கான காணொளி தான் இது.
அண்ணன் சீமானுடைய தம்பி தங்கைகள் இதை ஆழ்ந்து சிந்திக்கணும். விஜயை தேவையில்லாம விமர்சனம் செய்ய வேண்டாம். அதை தவிர்த்து விட்டு நீங்கள் திமுகவையும் அதிமுகவையும் தான் கையில் எடுத்து விமர்சிக்கணும்னு கேட்டுட்டு இந்த காணொளி நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொளி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.